இனிய உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் திமுகவின் பிரச்சார பீரங்கி திரு எஸ்.வி. சேகர் ஐயா அவர்கள் ஒரு அருமையான ஒரு ஐடியாவை தமிழ்நாட்டு எல்லா குடும்பத்தினருக்கும் கொடுத்திருக்கிறாரு. அது பெண்களை எப்படி வச்சுக்கிட்டா சேஃபா வச்சுக்கலாம், மானபங்கம் ஏற்படாம, ரேப் பண்றாங்க, எங்க பார்த்தாலும் கொலை பண்றாங்க, இந்த மாதிரி எதுவுமே நடக்காம நம்ம பெண்களை பத்திரமா வச்சுக்கிறது எப்படின்னு ஒரு அருமையான உபதேசத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா போன வாரம் நாமக்கல் குமாரபாளையத்தில் 7 வயசு பொண்ணை அத்தனை கொடுமைப்படுத்தி கற்பழிச்சிருக்காங்க. அதே வாரம் செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு பையனோட 2 பொண்ணுங்க போயிருக்காங்க. 11 வயசு 15 வயசு பொண்ணுங்க. ஆண் துணையோடு போன அந்த பையனை அடிச்சு போட்டு இந்த 2 பெண்ணையும் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ கொடுமையாக நடந்திருக்கு செங்கல்பட்டுல. அந்த பெண் குற்றுயிரம் குலையுயிரமா காலை அவளே தவழ்ந்து எந்திரிச்சு நடந்து வலி தாங்க முடியாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் என்னை காப்பாத்துங்கன்னு விழுந்திருக்கா. இது போன வாரம் நடந்திருக்கு. இதே போன வாரம் தூத்துக்குடி விளாத்தி குளத்துல தான் வீட்டுல இருந்து ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பின்னால போய் 2 செடிக்கு மறைவுல போய் ஒண்ணுக்கு இருந்த பிள்ளைய பிடிச்சு 2 பேர் பிடிச்சிட்டு போய் அவ்வளோ கதற அத்தனை கொடுமைப்படுத்தி கற்பழித்து அவளை அடிச்சு துவைச்சு அந்த பெண் பிறப்புறுப்புலாம் ரத்தமா வலிஞ்சிருக்கு. அவங்கள தாங்க முடியாம அத்தனை கொடுமை கடையில் அவள் போராடி கத்தி அவளை கத்த முடியாத ஒரு இடத்துல வச்சு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில செத்தே போயிட்டு அந்த பிள்ளைய. இப்போ அந்த மக்கள், கிராம மக்கள் எங்களுக்கு நீதி வேணும், இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணாலும் கடைசியில் ஒன்றும் நடக்க போறதில்ல. ஸோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எஸ்.வி. சேகர் ஐயா ஒரு அருமையான ஐடியா நம்ம மக்களுக்கு, நம்ம பெண் குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி அருமையான சில ஐடியாஸ் கொடுத்திருக்காரு. அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழகம் இல்ல, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க எல்லாருமே நம்ம நெல், கழனி, காடு, தோட்டம் இந்த மாதிரி வச்சுட்டு கிராமங்களை அடிப்படையாக கொண்டதுதான் நம்மளுடைய நாடு. அப்படி இருக்கும்போது நம்ம விவசாயம் பண்ணுவோம், நெல் வைப்போம், மரங்களுக்கு தண்ணி காட்டுவோம், இந்த மாதிரி பண்ணிட்டு நமக்கு அந்த நேரத்தில் ஒரு ஒண்ணுக்கு வருதுன்னு என்ன பண்ணுவோம், பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு செடி மறைவுல இருக்கிற ஒரு புதர் மாதிரி இருக்கிற இடத்துல போய் இருந்துட்டு வருவாங்க. ஆண்கள் ஏதாவது மரத்துக்கடியில எங்கனாலும் போவாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனா எஸ்.வி. சேகர் ஐயா என்ன சொல்றாரு, ஏன் நீ புதருக்கு பின்னால போன, எதுக்கு போன, உன்னை எவன் போக சொன்னது, போனா அப்படிதான் பிடிச்சு ரேப் பண்ணுவாங்க. புதருக்கு பின்னால ஏன் போன, உங்களுக்கு எல்லாம் அங்கெல்லாம் புதருக்கு பின்னால நீ ஒண்ணுக்கு போற இடத்துல, நீ செடி பொறிக்கிற இடத்துல, நீ சோளம் விதைக்கிற இடத்துல, நீ நெல் அறுவடை இடத்துல, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போனோம் யோசிச்சு பாருங்க. இப்ப எஸ்.வி. சேகர் ஐயா கொடுத்த 2வது ஐடியா சூப்பர் ஐடியா. அது ஒரு தமிழ்நாட்டு மக்களும் பார்க்கணும். என்ன சொல்றாருன்னா, பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது தனியா. இப்ப நீங்க மகாத்மா காந்தி அவர்கள் அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பெண் குழந்தை நம்மளுடைய நாட்டுக்குள்ள நடுராத்திரி நடு இரவுல தனியா இருட்டுக்குள்ள போகும்போது பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பு வரானா அன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு நிஜமா சுதந்திரம் கிடைத்தது. பெண் நடுராத்திரி போனாலும் அவ பத்திரமா திரும்பி வரணும். அதுதான் ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் நடத்துற முறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல மகாத்மா காந்தி அவர்கள் சிந்திச்சிருக்கிறாரு. ஆனா இந்த காலத்துல, இந்த ரீசன்ட் பீரியட்ல நம்ம எஸ்.வி. சேகர் ஐயா என்ன சொல்றாரு, பெண்ணுன்னு இருந்தா வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத. அப்படி அனுப்புறதா இருந்தா நீ வேலைக்காரி வச்சுக்கோ, வேலைக்காரி வச்சாலும் அதை வேலைக்காரி பெண்ணா இருந்தா அவளையும் நீ அனுப்பக்கூடாது. அவ வீட்டுல இருந்து நீ ஒரு கடகண்ணிக்கு வாங்கணும், ஒரு தக்காளி வெங்காயம் வாங்கினாலும் பெண்ணு இருந்தா நீ வேலைக்காரியோ பாட்டியோ குழந்தைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத. எங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு அவரு 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை நாங்க கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். இல்லை சார் நான் போய் சோப்பு வேணும், என்ன சோப்பு வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வர சொல்றேன். அதுதான் காரணம் என்னன்னு சொல்ல, இல்லையா வாட்ச்மேனை கூப்பிட்டு போ. அப்படி நீங்க கடைக்கு போறேன், ஸ்கூலுக்கு போறேன், அங்க போறேன், அரிசி வாங்குறேன், பருப்பு வாங்குறேன், ஆஸ்பத்திரிக்கு போறேன், பெண் வீட்டை விட்டு தாண்டினா புடிச்சு கற்பழிச்சிருவோம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ல வராரு போல இருக்கு. ஏன்னா நீங்க வெளிநாட்டுல எல்லாம் பெண் நடுராத்திரியில எந்திரிக்கிறாங்க, நடுராத்திரியில அவங்க பாட்டுக்கு சுத்துறாங்க, விடிய நடக்குது. போன டிசம்பர்ல நாங்க மலேசியா போனோம், நடுராத்திரி 2-3 வரைக்கும் கோலாலம்பூர் தெருக்கள் முழுக்க பெண்கள் சின்ன சின்ன உடை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் ஒன்ன மாதிரி ஒரு நாதாரி பையன் சொல்லிட்டு இருக்கானா, பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தா கற்பழிச்சிருவோம். நடுராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு விடிய சுத்துறாங்க. பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஈவன் ஒரு முஸ்லீம் நாடு தான் அது. ஏன் துபாய் போய் பாரு, நீ துபாய் ஒரு முஸ்லீம் நாடு தான். அந்த நாட்டுல போனேன்னா விடிய பெண்கள் அங்கோ அங்க மால் முழுக்க நிரம்பி வழியுது. தெருக்கள் எல்லாம் நடுராத்திரி பெண்கள் அவ்வளோ ஸ்டெண்டியா ஸ்டைலிஷா ட்ரெஸ் போட்டுட்டு அத்தனை அழகா சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அங்கெல்லாம் முதலீடு பண்றக்கு அதுக்கு இருக்கு. உங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் துபாய் போறேன், குவைத் போறேன்னு போறாரு. அங்கெல்லாம் பாக்குறதுல பெண்கள் எவ்வளவு சந்தோஷமா, சுதந்திரமா, எவ்வளவு பாதுகாப்பா ஒரு நாட்டை நடத்துறாங்கன்னு. வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு புதர்கடி
கிட்ட ஒண்ணுக்கு இருக்க போன ஒரு இயற்கை உபாதை கழிக்க போன பெண்ணை போய் பிடிச்சு கற்பழிச்சிருங்க. இதெல்லாம் மனுஷங்களா நீங்க? யோ, நாயை பிடிச்சு கற்பழிக்கிறாயா? ஒரு நாயை வந்து ஒரு இளைஞன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அங்க இங்க கையை விட்டு ஒரு வழி பண்றாயா அந்த நாயை. பார்க்க அசிங்கமா இருக்கு. என்னையா இது ஒரு நாடு நடத்துற இடம்? இத்தனை போதையும் கஞ்சா கொடுத்து அந்த காசை வச்சு எங்க குடும்பம் பெரிய கோடீஸ்வரங்களாகும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்னை வீட்டுக்கு வீடு வாட்ச்மேனா வச்சிருக்க முடியும்? உனக்கு தரான், நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வாயை வாடகை கூட்டு பழைக்கிறதுனால உனக்கு கோடி கோடியா கொட்டது நீ வாட்ச்மேன் வச்சுக்க முடியும். என்ன பேசுற நீ? எவ்வளவு பின்னோக்கிய சிந்தனை இது. அதை விட பெரிய குடும்பம். இந்த அறிவாளி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்து வீடுன்னு வச்சா நம்ம வந்து ஒரு நகையோ பணமோ நம்ம வீட்டில் இருக்க பணத்தை அந்த காலத்துல இருந்து ட்ரங்க் பட்டியில வச்சுவோம், ஒரு ஸ்டீல் பீரோல வைப்போம், வசதியானவங்க வீட்டுக்குள்ள இருக்க பீரோல வைப்போம். நீ எங்க வச்சாலும் அதை ப்ராப்பரா லாக் பண்ணலன்னா திருட்டு நடக்கும் தமிழ்நாட்டுல. நல்லா கவனிங்க. இப்ப எங்க வீட்டுல பீரோ வேணா பூட்டாத போயிட்டேன், ஒரு திருடன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நான் சொல்ல முடியுமா? இந்த எஸ்வி சேகர் அவர்கள்லாம் ஏன் இவ்வளவு தைரியமா பேசுறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்கிற அசாத்திய நம்பிக்கை. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்க. பேப்பரை திறந்தா இவங்க குடும்ப விளம்பரம், பொய்யான விளம்பரங்களை கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஓட்டு போடுவோம். போன வருஷ பொங்கலுக்கு கவர்மெண்ட் கிட்ட காசே இல்லைன்னு சொல்றவங்க இந்த வருஷ பொங்கலுக்கு வந்து இந்த மாசம் எலெக்ஷன் சொல்லி 5000 போட்டு விடுறாங்க. 3 மாசம் ரேஷன் பொருளை நாங்க ஒட்டுக்கா கொடுப்பாங்க, 5 கிலோ கோதுமை கொடுக்குறாங்க. இந்த மாசம் உங்களை அப்படி குடிக்க வைப்பாங்க திமுக காரங்க. ஏன்னா இந்த முறை ஓட்டு மட்டும் போடுங்க, அப்புறம் உங்களை வச்சு செய்யறேன். வீட்டுல குழந்தைகளும் பாட்டுகளும் எல்லாரும் கற்பழிக்கப்படுவாங்க. எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராய புழக்கம். எல்லா கோயில்களையும் உங்க கண்ணு முன்னால சிவனும் முருகனும் பார்வதியும் இடித்து தள்ளப்படுவார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கடவுள் மேல கை வச்சவங்க, நம்ம பெண் குழந்தைகள் மேல கை வச்சவங்கள, என்னுடைய இறைவன் மேல கை வச்சவங்கள, மற்ற சர்ச்சையோ மசூதி மேல கை வைக்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஆனா என்னுடைய சிவனையும் முருகனையும் என் கண்ணு முன்னால இடிச்சு தள்ளுறவங்கள இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கூசாம விளம்பரத்துக்கு மயங்கி ஓட்டு போடுவோம். இந்த மாதிரி ஒரு மக்கள் இருக்கிற வரைக்கும் காமராஜரை வந்து பொய் சொல்லி ஏமாத்தின மாதிரி நம்ம மோடி ஐயாவை அவ்வளவு வில்லனா சித்தரிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கு நீங்க முடிச்சுக்க போறீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள, அது குறிப்பா இந்துக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை. இவர்களை என்னன்னாலும் பேசலாம், கவனமா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாராலும் அதிகம் விரும்பப்படுகிற பிரதமர்னு சொல்லி நம்மளுடைய இந்திய பிரதமர் மோடி ஐயா செலக்ட் ஆயிருக்காரு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு பிரதமரையும் அதிகமாக ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய இந்திய பிரதமர் முதல் இடத்துல வந்திருக்காரு. ஏன்னா அத்தனை பேர் விரும்புறாங்க. இப்ப ஏற்பட்ட பிரதமரை காமராஜரையாவை அசிங்கப்படுத்தின மாதிரி, விஜயகாந்த் அவர்களை அசிங்கப்படுத்தின மாதிரி அத்தனை அசிங்கப்படுத்துறாங்க. கவனமா இருங்க. மோடியா நம்மளுடைய இந்தியாவை உலகத்துல மிகப்பெரிய அந்தஸ்து கொண்டு போயிருக்கிறார். கிறிஸ்தவர்களின் நாடான இஸ்ரேல் நாட்டுல சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும், பெண்கள் எல்லாரும் கையில கண்ணை வச்சுட்டு நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. மோடியை தனித்திருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு அவ்வளவு கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நைஜீரியால அத்தனை கிறிஸ்தவர்களை வெட்டி கொண்டு இஸ்லாமியர்கள் படுத்துற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உலக லெவல்ல கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளோ பெரிய அச்சுறுத்தல், இங்க தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு அவ்வளோ பெரிய அச்சுறுத்தல். இந்த மாதிரி நேரத்தில் எஸ்வி சேகர் மாதிரி திமுகவின் கைகூலிகள் பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு திரும்பவும் நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டா யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. இன்னொன்னு, திமுக காரங்க கொடுக்கக்கூடிய 5000மோ 10,000மோ ரேஷன் பொருட்கள் இந்த மாசம் உங்களுக்கு நிறைய வருங்க. எவன் காசும் கொடுக்கறதில்ல, அவனோட குடும்பத்து காசை கொடுக்கறதில்ல, நம்மளுடைய வரி பணத்தை கொடுக்குறாங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிற மாதிரி அவர்கள் நமக்கு ஒரு வாய்க்கரிசி போடுற மாதிரி போட்டுட்டு இந்த முறை ஜெயிச்சு பின்னால உங்களை வச்சு செய்வாங்க. எப்படி மதுவிலக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு செய்யல, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணலாம், நீட் தேர்வை ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் கவனமா இருங்க. நன்றி, வணக்கம்.